குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 4:30 ஆகுது. இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நம்ம 4:30க்கு எந்திரிச்சாச்சுங்க. மண்டே ரொட்டீன் தாங்க. சனி ஞாயிறு ஆகிட்டாலேங்க மண்டே எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சனி ஞாயிறு நல்லா தூங்கிட்டு திங்கக்கிழமை எந்திரிக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, தீயா வேலை செய்யணும் குமார், அந்த மாதிரி தீயா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்றேன். அதே மாதிரி தாங்க நம்ம ஃபஸ்ட்டு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாசல் பெருக்கி கோலம் போடுறதாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நான் நினச்சேன் நமக்கு கோலம் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. அதாவது நான் பெர்ஃபெக்ட்டுன்னு நான் சொல்ல வரலைங்க. நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் அந்த எதுவுமே பார்க்கல, நோட்டு பார்க்கல, ஃபேஸ்புக் எதுவுமே பார்க்கல. என் மைண்டில் என்ன தோணுதோ அதை ஒரு கோலமாக போடுறேன். அது கோலம்னு நானும் நம்பிடுறேன், மற்றவங்களையும் நம்ப வச்சிடுறேன். அது நல்லா இருக்குன்னு நானும் நினச்சிக்கிறேன். மற்றவங்களும் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு வேலையுமே பிடிச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, நல்லா செய்வோங்கிறது எனக்கு இப்போ தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் புரிய ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா கோலம் போடுறது நான் கஷ்டம்னு நெனச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு அது புரியுது. அது ஒண்ணும் கஷ்டம்லாம் இல்ல. நமக்கு தோன்றது போட்டாலே அது கோலம் ஆயிருது, அழகாவும் ஆயிருதுங்கிறது எனக்கு இப்போ தாங்க புரியுது. அது மட்டும் இல்ல, நான் விரும்பி செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தாங்க எனக்கு எல்லாமே புரிய வருது. ஓகேங்க. இன்னைக்கு நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெய்லி ரொட்டீன் தான். வழக்கம் போல கோலம் போட்டு முடிக்க போகிறோங்க. கோலம் எப்படி இருக்குங்கிறத கடைசியா பார்த்து சொல்லுங்கள். இப்போ கோலம் போட்டாச்சுங்க. நம்ம பூஜை அறைக்கு வந்து விளக்கேத்தி, வத்தி காமிச்சாச்சுங்க. சாமியும் கும்பிட்டாச்சுங்க. எப்பவும் போல வெளியில வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சுங்க. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும், பார்த்துக்கோங்க. வீட்ல எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லணும். கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஒர்க்கே நானாக்கு பால் குடுக்குறதா. ஏன்னா அவருக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் பாலாத்தி குடுத்துர்லாங்க. அடுத்து சாதம் வச்சாச்சுங்க. அடுப்பில ஒலை வச்சாச்சுங்க. அரிசி களைஞ்சிட்ருக்கேங்க. அரிசி களைச்ச தண்ணிய நான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா, நமக்கு குழம்புக்கு, வெஞ்சனத்துக்கு எதுக்காவது யூஸ் ஆகும். ஓகேங்க. ஒலை கொதிச்சிச்சு. இப்போ சாதம் போட்டாச்சு. இன்னொரு பக்கம் நல்லா தளதளன்னு இஞ்சி டீ கொதிச்சிட்ருக்குங்க. இன்றைக்கி நானாக்கு வந்து பீட்ரூட் சாதம் தாங்க செஞ்சு குடுக்குறேன். முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தனால உங்களுக்கு பெருசா நான் வீடியோலாம் காமிக்கலைங்க. இன்றைக்கி காலை வேலை இது மாதிரி தாங்க சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி 5 நாளுமே வர கம்மிங் 5 டேஸுமே உங்களுக்கு மார்னிங் ரொட்டீன் தான் வரும். அப்புறம் சாட்டர்டே, சண்டே ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வரும். கோச்சிக்காதீங்க. நான் வெளியில் போனா தான் வீடியோ எடுத்து போட முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாரி வெளியே போகிறது ரொம்ப ரேருங்க. நானாவும் யாராவது கூட்டிகிட்டு போனா தான் உண்டு. அதுவரைக்கும் மார்னிங் ரொட்டீன் அந்த மாரி தான் வரும். கோச்சிக்காம பாருங்கள். என் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் ஒவ்வொரு டைமும் சொல்ல தாங்க செய்யறேன். ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த டைம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்போஸ் எங்கேயாவது வெளியே போனேன்னா நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.